பேங்கை பொறுத்தவரை பேங்க்ல நீங்க வந்து லோன் வாங்கச்சுல போலியான ஆவணங்கள் கொடுத்து நீங்க வந்து லோன் வாங்கவே கூடாது. ஏன் சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு ஃபோர்ஜரி பண்ணி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து லோன் வாங்கிட்டீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டீங்க, எல்லாமே முடிச்சிட்டீங்க. ஒரு 15 வருஷம் இல்ல 20 வருஷம் இஎம்ஐயும் எல்லாமே க்ளோஸ் பண்ணி ப்ராப்பரா எல்லாமே நீங்க பண்ணிட்டீங்க. பண்ணி முடிச்சுட்டு நீங்க வந்து பேங்க்ல போயிட்டு டாக்குமெண்ட் ரிட்டர்ன் வாங்க வச்சு அதை கண்டுபிடிச்சாங்கன்னா, உங்க மேல என்ன ஆக்ஷனாலும் எடுக்கலாம். உங்களோட பத்திரத்தை அவங்க வந்து தர முடியாம உங்களோட வீடே அவங்க வந்து ஜப்தி பண்ணதுக்கு அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. இன்னொன்று விஷயம், இன்கம் டேக்ஸ். அதாவது நீங்க வந்து எவ்வளவு வருமானம் உங்களுக்கு வருதோ உண்மையான வருமானத்தை வந்து நீங்க வந்து பேங்க் வந்து நீங்க சப்மிட் பண்ணுங்க. நீங்க இப்போ மந்த்லி வந்து ஒரு 1 லேக் சேலரி வாங்கினா 1 லேக் சேலரி வாங்க சொல்லுங்க. லோன் அமௌண்ட்டுக்காக சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அமௌண்ட் உங்களுக்கு எக்ஸஸா தரேன் அப்படின்னு சொல்லி பேங்க்ல சொல்றதுனால வந்து 1.5 லட்ச ரூபாய் சேலரி வர மாதிரி நீங்க போலியான டாக்குமெண்ட் கொடுத்து மந்த்லி நீங்க ஆனா 1 லேக் தான் சேலரி வாங்குறீங்க. ஆனா 1.5 லட்ச ரூபாய் நீங்க வருமானம் காட்டிட்டீங்கன்னா உங்களோட லோன் அமௌண்ட் வந்து அதிகமா கிடைக்கும்னு சொல்லி நீங்க வாங்கிருக்கீங்க. வாங்கினதுக்கு அப்புறம் கஷ்டப்பட போறது நீங்க தான். ஏன்னா வந்து உங்களுக்கு 30 to 40% தான் லோன் கொடுப்பாங்க. நீங்க 1 லேக் வாங்குறீங்கன்னா உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 to 40 லட்சம் இஎம்ஐ உங்களால பே பண்ண முடியும். மீதி 60% வந்து உங்களோட செலவுக்கு, குடும்ப செலவுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பசங்க எஜுகேஷனுக்குலாம் நிறைய செலவாகும். ஸோ வருஷம் போக போக இந்த செலவோட அமௌண்ட் கூட்டிகிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களால வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த 1 லேக் நீங்க வந்து 70,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுற மாதிரி அதிக அமௌண்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களால மீதி இருக்கிற 30% உங்களால ஃபேமிலி ரன் பண்ண முடியாது. இதனால என்ன பிரச்சனை வரும்னா, உங்களால சில மாசம் கரெக்டான இஎம்ஐ தவணை உங்களால செலுத்த முடியாது.